தொண்டரடிப்புடியாழ்வார் அருளிய திருமாலையில் 4வது பாசனம் பார்க்கலாம். இந்த 4வதுலேருந்து ஒரு 11 பாசனங்கள் நமக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்கார். அது 3 விஷயங்கள் சொல்கிறார். என்னன்னாக்க, எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் கிடச்சா எல்லோரும் பகிர்ந்து சாப்பிடணும் இல்லையா, அதை மாதிரி பகவான் நாமங்கிற ஸ்வீட்டை எல்லாருக்கும் சொல்கிறாராம். எல்லோரும் பகிர்ந்து அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. 2வது, அந்த உபதேசத்தினால் இந்த ஜீவாத்மா இருக்கு இல்லையா, அதை திருத்தி பண்ணிக்கொடணும். இங்கே பிறவி எடுத்துட்டோம், இனிமேல் நல்லது எடுக்கணும், நல்ல கதி அடையணும்னா அந்த உபதேசத்தை கேட்டு நம்ம திருந்தணுங்கிறதுக்காக அமைச்சிருக்கார். 3வதாக என்னென்னா, இப்படி கஷ்டப்படுறாளேன்னு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாராம். பொறுத்துக்க முடியலையே, இப்படி இப்போ ஜீவாத்மாக்கள்லாம் இந்த உலகத்தில் இப்படி கஷ்டப்படுறாளே அப்படிங்கிறதுக்காக உபதேசம் பண்ணுறார். ஸோ இந்த 3 விஷயங்கள் இருக்குது. அதில் நம்ம இந்த 4வது பாசனமான முதல் உபதேச பாசனத்தை பார்க்கலாம். மொய்த்த வல்வினையுள் நின்று 3 எழுத்து உடைய பேரால் கத்திர பந்தும் அன்றே பராங்கதி கண்டு கொண்டான் இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றும் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. இப்போ இதுக்குள்ளே அர்த்தம் பார்க்கலாம். நம்ம ஒரு தீய வினைகள் இருக்கு இல்லையா, துன்பங்கள், அனாதி காலமான பாவங்கள், அதில் அப்படியே எப்படி ஒரு தித்திப்புக்குள்ளே இந்த பூச்சிகள் எறும்புகள்லாம் மொய்க்கிறதோ அதை மாதிரி நம்ம இந்த பிறவி கடலில் அப்படியே முங்கி கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். திரும்ப திரும்ப பிறந்துட்டே இருக்கோம். ஆனால் அப்படி இருந்தால் கூட கத்திர பந்துன்னு ஒருத்தன் என்ன பண்ணான், ரொம்ப கெட்டவன் தான் அவனும். அவன் ஒரு நாள் ரிஷியோட பார்க்க நேர்ந்தது காட்டில். அவன் 3 எழுத்து நாமத்தை சொல்லேன் அப்படின்னாரான். ஏன் 3 எழுத்துன்னு சொன்னார்? கோவிந்தா சொல்லலாம், மாதவா சொல்லலாமே, ஏன் பேர் சொல்லலைன்னா மறைமுகமாக வச்சுட்டார். ஏன்னா எந்த நாமம் தெரியறதுக்காக நம்ம உபதேசம் கேட்க வருவோம் இல்லையா, அந்த கோவிந்தாங்கிற நாமத்தை அந்த கத்திர பந்து என்ன பண்ணால், அவர் உபதேசம் பண்ண அவன் சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ அவன் மாட்டுக்கு தப்பு பண்ணால் கூட மெல்ல அந்த கோவிந்தாங்கிற நாமம் சொல்ல சொல்ல அவனுக்கு அந்த பாவம் செய்யணுங்கிற எண்ணமே போயிடுத்து. கடைசியில் அவன் என்ன பண்ணான், நல்ல கதியே அடைஞ்சுட்டான். அப்படி ஒரு 3 எழுத்து பேர்னால அவனுக்கு நல்ல கதியே கிடைஞ்சதே. இப்படி ஆரம்பத்திலேயே அடியர்களுக்கு எவ்வளவு எளியவராக இருக்கார் பகவான். இறங்கி வந்து நமக்காக திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்காரு. அப்போது நம்ம பாவத்தை போக்கணும் தானே வந்திருக்கார். அவரை பித்தன் அன்றோ அப்படிங்கிறார். அவ்வளவு கீழே இறங்கி வந்து நமக்காக பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் பித்தனாக இருக்காரே. அப்படி இருந்தும் நம்ம என்ன பண்ணுறோம், அதை புரிஞ்சிக்காமல் மறுபடியும் தப்புகள் செஞ்சு பிறவிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோமே அப்படின்னு வருத்தத்தோடு சொல்கிறார் தொண்டரடிப்புடியாழ்வார்.